மகா, சூர்யா இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய காதல், அந்த காட்சிகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து இந்த எலியும் புனையும் கேம் மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ துரத்த பிடிக்க பிரச்சனையாக சண்டையாகன்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியான எபிசோட் தான். எங்கேயும் பெரிய சீரியஸான விஷயங்கள்லாம் கிடையாது. யூஸ்வலாக மற்ற சீரியலாக இருந்தால் வெள்ளிக்கிழமை, அதாவது வாரம் கடைசி எபிசோடில் வந்து கொஞ்சம் ஏதாவது த்ரில்லிங்கான விஷயம்லாம் வைப்பாங்க. இங்கே அப்படிலாம் இல்லாமல் கூலாகவே ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல எடுத்தோன்னா வந்து இப்போ இந்த உங்களுக்கு வந்து அவ்வளோ சீன்லாம் கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு வந்து என்னை வந்து வேணான்னு சொல்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது மனைவியா அப்படிங்கிறீங்க. நான் உங்களை கணவராக ஏற்றுக்கிறதுக்கே எனக்கு வேணான்னு சொல்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குன்னு சொல்ல, எங்கே ஒன்று சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், குடிச்சிட்டு எதுக்கு ஸ்டோர் ரூம்குள்ளே வந்தீங்கிறதுல ஆரம்பிச்சு, என் அப்பா அம்மா இங்கே வரும்போதெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்களே உங்கள் வீட்டில், அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, என்றைக்கோ அத்தி பூத்த மாதிரி என்னை காப்பாற்ற வருவீங்க, மற்ற நேரம்லாம் நீங்கள் எதுக்கும் வரமாட்டேங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் தொடர்ந்து ஏதோ விஷயமா சொல்ல, இவரே தண்ணியை குடிமா ரொம்ப பதறாதமா அப்படிங்க, இதுக்கு மேலேயும் நான் விட்டா சொல்லுவேன், ஓவரா பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறாங்க. உங்களுக்கு நான் கிடைச்சதே பெருசுங்கிற மாதிரி அவங்க பேச இவர் ஷாக் ஆயிடுறாரு. என்னடா அது மகாவாதுங்கிற மாதிரி. அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறாரு, மகாவுக்கு முன்னாடி வந்து வேணும்னே எக்ஸசைஸ் பண்ணுறாரு, தண்டால் எடுக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து புஷ்அப்லாம் பண்ணிவிட்டு நமக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து விஜய் வந்து கேட்கும்பொழுது, டேய் உன்ன மாதிரி சின்ன பையன் நினச்சேடா, நான் வந்து இப்பவும் சிங்கிள் மாதிரி தான்டா, அதனால தான்டா நான் வந்து எப்பயுமே எக்ஸசைஸ் பண்ணி என் உடம்பை வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறாங்க. அவங்க உடனே வந்து மேட்ரிமோனி சைட்டில் இப்போ கூட போட்டால் நான் வந்து இப்போ எத்தனை பெண்கள் வருவாங்க தெரியுமா அப்படின்னு இவர் பேச, உடனே ஐஸ்வர்யா ஓவராக பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க கிண்டல் பண்ணுறாங்க. உடனே இப்போ மகா என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மேட்ரிமோனி சைட்லாம் வேணாம், அந்த செகண்ட் ஹேண்டில் பொருள்லாம் விற்கிறதுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குல்லங்கிறாங்க. OLX தான் சொல்கிறாங்க போல், ஏதோ ஒரு வெப்சைட்டை சொல்கிறாங்க. ஸோ வந்து அது என்ன வெப்சைட்னு சொல்லல, ஆனால் அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் இவரோட ஃபோட்டோவை போட்டிங்கன்னா அப்போ வேணால் வந்து செகண்ட் ஹேண்ட் பீஸ்ன்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டு போவாங்க அப்படிங்க. இவர் சும்மா இருக்க முடியாமல் ஒன்று தண்டால் எடுத்து கொடுக்குன்னு ஓடுறாரு, போய் அடிக்கிறதுக்கு ஓடுறாரு. இவர் அடிக்கிறதுக்கு ஓட, இந்த பக்கம் ஐஸ்வர்யா ஓட, அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் விஜய் அடிக்கிறதுக்கு ஓடுறதுன்னு பல விஷயங்கள் ஒரே காமெடியாக நடக்குது. அப்புறம் வீட்டுக்குள்ளே நடந்தால் இப்போ அனாமிகா எங்கன்னே தெரில, ஐஸ்வர்யாவும் மகாவும் சேர்ந்து தான் ஏதோ சமைக்கிற வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவருக்கு ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்துட்டோம், நம்ம காஃபி கொடுப்பாங்களா மாட்டாங்களா, இவன் மகாட்ட காஃபி கேட்டால் ஓவராக பண்ணுவாளே அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி ஓகே இப்போ காஃபி வேணும் அப்படிங்கிறது யோசிச்சு, இப்போ யாருக்காச்சும் காஃபி வேணுமா அப்படின்னா விஜய் இப்போ தான் குடிச்சேங்கிறாரு. இப்போ தான் குடிச்சானோ அட பாவி அப்படின்ட்டு, 2வது காஃபி யாராவது குடிக்கிறீங்களா அப்படின்னா கௌதம், ஆமாம்மா எனக்கு காஃபி போட்டால் நல்லாயிருக்கும், ஒரு காஃபி போட்டுவா எங்கள் 3 பேத்துக்கும் அப்படின்னு கௌதம் சொன்ன உடனே, பார்த்தியா உன் புருஷன் வந்து வேணும்னே இப்போ காஃபியை வந்து ஓன்ட்ட கேட்க சங்கடப்பட்டுட்டு இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே காஃபி ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு காஃபியை வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க மகா. 3 பேருக்கும் காஃபியை போட்டால் சூர்யாவோட காஃபியில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக மிளகா பொடியை போட்டு அனுப்பிவிட்டுறாங்க ஐஸ்வர்யா. அனுப்பிவிட்ட உடனே வந்து பார்த்தா மற்ற எல்லாரோட காஃபியை கொடுக்கும்போது இந்த காஃபியை மட்டும் அண்ணனுக்கு கொடுன்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்ல, அண்ணன் பாவம் அப்படின்னா எல்லாம் ஒரு ஃபண்டு தான் கொடு அப்படின்னா, இவர் குடிச்சிட்டு ஸ்டெயிலாக குடிக்கலான்னு நினச்சவர் ஐயோன்னு சொல்லிட்டு மிளகாத்தூள் காஃபியை குடிச்சிட்டு ரூம்குள்ளே போயிடுறாரு. முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப மாறிட்டா மகா, கொஞ்சம் கொஞ்சமாக மனிதாபிமானமே இல்லாமல் காப்பி தூளில் மிளகாத்தூள் போட்டெலாம் கொடுக்குறா அப்படின்னு இவர் உட்காந்துருக்க. கணவருக்கு மருத்துவ முத்தங்கள்லாம் தேவைப்படும், நீ மேலே போனால் அவங்க அனுப்பிவிட்றாங்க. மேலே போனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இவர் ஒரு மாதிரி தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அங்கிட்டு இங்கிட்டு பரபரப்பாக நடந்துகிட்டு இருந்தவர் ஒரு பெட்டியை பார்த்து அந்த பெட்டிக்குள்ள இருக்க லெட்டர்லாம் படிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ டக்குன்னு மகா ஓடி வந்து ஐயோ அதெல்லாம் படிக்காதீங்கும் போது அவங்க கையை கட்டி விட்டு ஒரு துப்பட்டாவில் கட்டி அந்த போக உட்கார வச்சுட்டு டபக்குன்னு எடுத்து அந்த லெட்டர்லாம் படித்தா, ஸ்வேதாவை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனது ஓவர், வர நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்க அப்படின்ட்டு வந்து பொசசிவாக நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் படிச்சுட்டு ஒரு சிரிப்பு வந்துருச்சு, உனக்கு அவ்வளோ பொசசிவ்னஸ் ஜாஸ்தியாக என் மேலே, நம்மளே கணவன் மனைவியாக வாழவே இல்லையே அப்படின்ன உடனே, உங்களுக்கு மட்டும் என்னோட பொசசிவ்னஸ் இல்லையான்னு கேட்குறாங்க. எனக்குலாம் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னா நான் உனக்கு நிரூபித்து காமிக்கிறேங்கிறாங்க இவங்க. உடனே பார்ப்போம் அப்படின்ட்டாரு அவர். உடனே இதை போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐஸ்வர்யா கிட்ட சொல்ல, நாளையிலேருந்து பாரு புதுசாக பல விஷயங்கள் செய்கிறதில்ல, அவரே வந்து உன் பின்னாடி காலை சுற்றி வரப்போறாருன்னு உடனே கட்டி பிடிச்சிக்கிறாங்க அவங்க அக்கா மகா. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்கான்ட்டு இப்போ அடுத்த கட்டமாக அந்த பிளானில் இறங்குறாங்க அப்படிங்கிறதோட வந்து இன்றைக்கி எபிசோடெலாம் வந்து முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றியும் ஜாலியாக கதை போயிட்டு இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். மகா, சூர்யா இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய காதல்